கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆரம்பிச்சிருவோமா சார் கேள்விகளை? ஆரம்பிச்சிருவோம். முதல் கேள்வி. சரிங்க. திருநெல்வேலியிலிருந்து வேல்முருகன் கேட்கிறார். சரிங்க. தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது? எடுத்த உடனே பெரிய ஒரு டைம் பாமா போட்டாரு. முதல் கேள்வி அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க தமிழ்நாடு போராட்டம்னு அங்கே போஸ்டர் ஓட்ட, ஆளுநர் அதை பார்த்துட்டு யாருடன் போராட்டம்னு கேள்வி கேட்க, பதிலுக்கு ஆளுநர் கண்ணாமண்ணான்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அவர் கேட்டார், இவர் பதில் சொன்னார், அதெல்லாம் வேற. நமக்கு தெரிஞ்சவரை யார் யாருடன் தமிழ்நாட்டுக்கு போராட்டம் இருக்குங்கிறத நீங்கள் காலையில் 8:45 இந்த கேள்வி அமைச்சிருந்தீங்க வாட்ஸ்அப்பில். நான் அதுக்கப்புறம் அவசரமாக எழுதினது. என்னை இந்த ஒரு சில நிமிடங்களுக்கு, ஒரு 3 நிமிடங்களுக்கு என்னை முதல்வராக நினைத்து கொள்ளுங்கள். உங்களை தமிழ்நாட்டின் முதல்வராக துண்டு சீத்து பாட்டு படிக்க போகிறேன். அதனால சொன்னீங்களா? நான் கூட திட்டங்களை அறிவிக்க போறீங்களா நினைச்சிட்டேன். அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. துண்டு சீட்டு பாட்டு படிக்க போகிறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப எழுதுனதே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக. ஓகே சார். ஆனால் ஒன்று, நான் சரியாக படிப்பேன். துண்டு சீட்டு பார்த்து தப்பாக படிக்க மாட்டேன், கரெக்டாக படிப்பேன். ஆகன்னு சொல்லுவீங்கல்ல, அது நடுவில் வரலாம், தெரியல. ஆமாம். மத்திய அரசுடன் போராட்டம், பிரதமருடன் போராட்டம், ஒன்றிய அரசுடன் போராட்டம். சரி, ரைட். ஆமாம். ஆளுநருடன் போராட்டம், ஆட்டுதாடி ஆளுநருடன் போராட்டம், அப்புறம் அரசியல் எதிரிகளுடன் போராட்டம், கூட்டணியிலேயே இருக்கும் உதிரிகளுடன் போராட்டம். அவங்க எதிரிகளுடன் போராட்டம், கூட்டணியில் இருக்கிற உதிரிகளுடன் போராட்டம், குடிப்பழக்கத்தை வளர்த்து குடிமக்களுடன் போராட்டம், கஞ்சா போதையை வளர்த்து இளைஞர்களின் வாழ்க்கையுடன் போராட்டம், குற்றங்களை ஆதரித்து சட்டத்துடனே போராட்டம், ஊழல் செய்து மக்கள் நல திட்டத்துடன் போராட்டம். சட்டத்துடனும் போராட்டம், திட்டத்துடனும் போராட்டம், தூய்மை தொழிலாளர்களுடன் போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுடன் போராட்டம், ஆசிரியர்களுடன் போராட்டம், இல்லாத இந்தியை எதிர்த்து போராட்டம். மும்மொழியில் 16 மொழின்றான். அதில் ஒன்று ஓரமாக இருந்துட்டு போகுது. அதில் தெலுங்கு தான் இருக்குல்ல, உங்களுக்கு வேண்டிய தெலுங்கு அங்கே இருக்குல்ல. அப்புறம் என்ன அப்படி சூடு? அப்புறம் என்ன? இல்லாத இந்தியை எதிர்த்து போராட்டம், எதிர்த்து கேட்கும் ஊடகங்களுடன் போராட்டம். பிடிச்சி போட்டாங்களா எல்லாரையும்? ஆமாம். நதிநீர் கேட்டு அண்டை மாநிலங்களுடன் போராட்டம், சண்டையை தூண்டிவிட்டு சாதிகளுக்குள் போராட்டம், சிறுபான்மையை காட்டி பெரும்பான்மையுடன் போராட்டம், ஈவேரா பெயர் சொல்லி சனாதனத்துடன் போராட்டம், ஈவிரக்கம் இல்லாமல் சிறுமிகளுடன் சதிராட்டம், பாலியல் வன்முறை, முதலீட்டு முகமூடி பூனை சுருட்டு போராட்டம். அருமை. முதலீடுன்னு சொல்லி அருமை. ஆமா. முத்தமிழை வாழ வைப்பதாய் முக்காடிட்ட போராட்டம். இவங்க தமிழை வாழ வைக்கிறது. நீ துண்டு சீட்டை பார்த்து தப்பாக படிக்கிறாங்க. தமிழை 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான். 8ஆம் கிளாஸ் பையன், அந்த ஏசர் இது பிரகாரம் பார்த்தா, ஆய்வு பிரகாரம் பார்த்தா 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 2ஆம் கிளாஸு தமிழ் எழுத்துக்களை படிக்க தெரியல. இதில் தமிழை வாழ வைக்கிறது அவங்க. ஸோ முத்தமிழை வாழ வைப்பதாய் முக்காடிட்டு ஏமாற்றுது. துண்டு சீட்டை வைத்து தமிழுடனே போராட்டம். அது ஒத்துப்பீங்க நீங்க. காவல்துறையை ஏவல் செய்ய வைத்து சமுதாய கட்டமைப்புடன் போராட்டம், நிலத்தை பிடுங்கிவிட்டு விவசாயியுடன் போராட்டம், மணல் வளம் கடத்திவிட்டு மக்கள் வாழ்வாதாரத்துடன் போராட்டம், ரேஷனில் கை வைத்து அறிவைத்து போராட்டம், ரோஷன் கெட்டு போய் பண்பாட்டுடன் போராட்டம். பண்பாடு நம்மளது அந்த காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் யார் கெடுத்தாங்கலாம் தெரியும். பண்பாட்டுடன் போராட்டம், வேஷம் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் போராட்டம், சாதிகளை தூண்டிவிட்டு சமூக நீதி போராட்டம், அதுதான் தெரியும் உங்களுக்கு, மதங்களை மோதவிட்டு கலவர போராட்டம், திராவிடம் என்ற பெயரில் தமிழ் அழிக்கும் போராட்டம். நம்மளுடைய இதுவே தமிழ் அழிச்சிடணும், அதானே. கிராதகம் செய்வதிலே காலமும் களியாட்டம், திராவிடம் என்ற பெயரில் தமிழ் அழிக்கும் போராட்டம், கிராதகம் செய்வதிலே காலமும் களியாட்டம், திரையுலகை ஆட்டி வைத்து நிழல் உலக போராட்டம்.
திரையுலகை ஆட்டி வைத்து நிழல் உலக போராட்டம், குறையதுவும் குறையாத நிஜ வாழ்வு போராட்டம். குறைக்கு குறையே இல்லாதபடி நிஜ வாழ்வு, நிழலோடும் போராட்டம், நிஜத்தோடும் போராட்டம். இவ்வளவு போராட்டம் நடக்கும்போது தமிழ்நாடு யாருடன் போராடுகிறது அப்படின்னு கேள்வி கவர்னர் கேட்கிறாரு. கவர்னர் தெரியல, அவர் பீகார்ல இருந்து வந்திருக்காரு, அவருக்கு இவ்வளவு தூரம் தொகுத்து சொல்ல தெரியல. நம்ம ஆளுநருக்காக பேசல, நம்ம ஆளப்படுபவர்கள் சார்பாக பேசுகிறோம், ஆளுநர் சார்பாக பேசல. எல்லாரையும் வச்சு போராட்டம்ன்ற வரையில சொல்லி முடிச்சிட்டீங்க ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே. ஆமா, இடையில அரசியல் எதிரையும் வச்சு கூட்டணி உதிரியையும் போட்டீங்க. ஆமா, கூட்டம் அது எனக்கு அப்பப்போ அந்த கூட்டணி உதிரிக்கு வைக்கிறாங்கல்ல, அது கரெக்டா பண்றாங்க. இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் யாருடன் போராட்டம்னு கேள்வி வேற. இவ்வளவு கேள்வியை நம்ம யாராவது முடிஞ்சா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை ஆளுநருக்கு அனுப்பி வைங்க. இல்லைனாலும் அனுப்பிச்சி வச்சா அவரை மொழிபெயர்ப்பாளர் வச்சிருப்பாரு, அவரே தான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ யாருடன் போராட்டம்? ஆக தமிழ்நாட்டுக்கு எதிரி யார் என்றால் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு எதிரி தமிழ்நாடு தான். அதான் தமிழ்நாடுன்னு என்றால் தமிழ்நாட்டை ஆள்பவர்கள் தமிழக அரசு எல்லாம் ஒன்று தானே. ஆமாம். இப்போ தமிழ்நாடு அரசுன்னு சொல்கிறோம், யார்? தமிழ்நாட்டை ஆளும் அரசு, அது எந்த அரசுமா இருந்தாலும். ஆக தமிழ்நாட்டுக்கு எதிரி தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடுகிறது? உண்மையாக சொல்ல போனால் தமிழ்நாடு என்ற போர்வையில் திராவிடம் தமிழர்களுடன் போராடுகிறது. இப்போ தமிழர்கள் தான் தமிழ்நாடோடு என்ற திராவிடம் பிராக்கெட்ல ஆமா போராடுகிறது. போராடுபவர்கள் திராவிடர்கள். போராட்டத்திற்கு அநியாயமாக அதுக்கு அடிபட்டு பலியாவது தமிழர்கள். தமிழர்னா என்ன, திராவிடன்னா என்ன, அது ஒரு PhD சப்ஜெக்ட், அப்புறமா பேசுவோம். எவ்வளவு சொன்னாலும் விளங்காது, அது வழங்காது. ஓகே சார். அடுத்ததாக விருகையிலிருந்து கணேசபண்யன் கேட்கிறார், சிங்கம் காணாமல் போய்விட்டதாமே திரும்ப வருமா? இவருக்கு வேலையே இல்லை, சிங்கம் காணாமல் போச்சுன்னு சொல்றாரா? அது என்ன ஆனா சிங்கமா? ஆனா சிங்கம்னா தெரியுமில்ல ஐயா, அவனும் அப்படி சொல்லல, அழகிய சிங்கம். அழகிய சிங்கத்தை ஆனா சிங்கம்னு சொல்லுவாங்க, ஒரு சினிமா பாட்டில் கூட வரும். அந்த சிங்கம் நடுவில் காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. வண்டலூர்ல, நான் சொல்றது வண்டலூர்ல பத்தி சொல்றேன். இல்ல இல்ல, அது 2 நாளாக 2-3 நாளாக காணாத. அதுக்கப்புறம் ஏதாவது தடம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் வெளியில வரலன்னு சொல்றாங்க. இதுக்கும் நீங்க ஏதாவது தாவேக்கா பிரச்சனைங்க நீங்க தொடர்பு படுத்தினீங்கன்னா நானும் அவரும் வண்டலூரை பத்தி தான் கேட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆமா, சிங்கம் இனிமேல் வெளியில வரணும்னா வேற எங்க இருந்தாவது அதுக்கு வெளியில இருந்து அதுக்கு சப்போர்ட்டுக்கு 2 பேர் ஆள் வேணும். ஏற்கனவே சீமான் ஒரு தடவை சொன்னார், இது வேட்டையாடுற வர சிங்கம் இல்லை, இது வேடிக்கை பார்க்க வர சிங்கம்னு. வேடிக்கை பார்க்க வர சிங்கத்துக்கு என்ன பண்ணணும், இந்த சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் கையில் ஒரு சவுக்கோட வரணும். நான் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் வடக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து எப்போ வர போகிறாங்க சவுக்கோடன்னு. வந்தால் சிங்கம் வெளியில் வந்துடும். அடுத்ததாக சேலையூர்ல இருந்து ராஜேஸ்வரி முருகன் கேட்கிறாங்க, கொளத்தூர் முதல்வர் தொகுதியிலேயே கழிவுநீர் கால்வாய் அடைப்பை சரி செய்யும் பணியில் 2 தூய்மை பணியாளர்கள் இறந்திருக்கிறார்களே, இவர்களுக்கு 10 லட்சம் உண்டா? என்ன கேள்வி கேட்கிறாரு. அவர் கொளத்தூர்ல அந்த இதை கழிவுநீர் சுத்தம் பண்றவங்க, அவங்களை எப்படி சார் 10 லட்சம் கொடுக்க முடியும்? அது எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மக்களுக்கு, அதாவது நாட்டுக்கு சேவை செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒரு கள்ளசாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுக்கும். 10 லட்சம் செத்து போனான்னா கொடுக்கும். முட்டாள்தனமா குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு வீணா போன நடிகனை வேடிக்கை பார்க்க, நான் அரசியல் தலைவர்னு சொல்லலை, ஏன்னா அரசியல் தலைவரை வேடிக்கை பார்க்க வேண்டால் இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது, அது எந்த தலைவராக இருந்தாலும். இந்த நடிகன் அப்படிங்கிற இந்த சினிமா முகத்தினால வந்தது தான் இதில் நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம். ஸோ அப்போது அவன் வீணா போன நடிகனை நிஜம் என்று நம்பி, ஐயா அந்த நடிகன் தலையில் வச்சிருக்கிற அந்த முடி கூட உண்மை இல்லை. நான் இந்த நடிகரை சொல்லவில்லை, பல நடிகர்களை சொல்கிறேன். அதாவது நடிப்பு துறையிலும் சரி, அரசியல் துறையிலும் சரி, அதாவது அவர்கள் நடிகராகி அரசியலுக்கு வந்தாலும் சரி, அரசியல் நடிகராக சரி, அது அந்த அது அந்த விக்கு கூட ஐயா போலி தான் ஐயா. அதை நம்பி போய் அதை பார்க்கறதுக்கு போய் நீ உன்னுடைய உயிரை, உன்னோட குடும்பத்துடைய உயிரை இழக்கிறார்கள். அப்போ கள்ளசாராயம் குடிச்சா 10 லட்சம் கொடுப்பாங்க, நடிகனை வேடிக்கை பார்க்க வந்தா கொடுப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் இதெல்லாம் நாட்டுக்காக. 2வது இவங்களுக்கு வாக்கு வங்கி லாபம்.
நம்ம வந்து வாக்கு வங்கி லாபம் அப்படிங்கிறதுனால வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு மின்துறையில் லேம்பஸ் மலை ஏறினா டியூட்டி பார்க்கும்போது கீழே விழுந்துட்டான், 1 லட்சம் 2 லட்சம் போதும். விபத்தில் போனால் 1 லட்சம் 2 லட்சம் போதும். இவ்வளோதானே? விவசாயி பாம்பு கடிச்சா 2 லட்சம். அந்த கழிவு நீர் கழுவும்போது ஏதோ ஒன்று பண்ணும்போது அவள் விஷவாயு தாக்கி 2 லட்சம். அது போதாதா? அதனால என்ன வாக்கு வங்கி வந்துடும். இப்போ இந்த விஜயுடைய இதில் வந்து இறந்து போனவங்களுக்கு 40 பேர் எவ்வளவு நாள் பேசுனாங்க, எத்தனை பேர் பேசுனாங்க? எதிர்கட்சியுடைய ஒரு நடிகனை பார்க்க, ஒரு தலைவரை பார்க்கறதுக்காக வந்தவங்க இறந்து போனால் கூட அரசு எவ்வளவு, தமிழ்நாடு அரசு கருணை உள்ளத்தோடு அவங்களுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தது. இதில் நான் 10 லட்ச ரூபா கொடுத்தாதுன்னா அவர் 20 லட்சம், அவர் 5 லட்சம், இவர் 3 லட்சம் அப்படியா போட்டு இறப்பை வியாபாரமாக்கி விடுவது தமிழ்நாட்டில் தான். ஒரு சாவை வைத்து, பிணத்தை வைத்து அரசியல் செய்து வியாபாரமாக்கி, அதுவும் அரசியல் வியாபாரமாக்குவது, பிண அரசியல் செய்வது தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமாக நடக்குது. இதில் நீதிமன்றம், நீதிமன்றத்தில் போய் பாருங்க, நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க. நீதிமன்றம் சொல்லாதீங்க சார், நீதிமன்றம் சொல்லாதீங்க. ஏன் வந்துடும் அவதூறு? நீதிமன்றம் சொன்னாலே வந்துடுது இல்லைங்க. நீதிமன்றம் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒன்றும் சொல்ல, யாரையாவது நீங்கள் இது விஷயமா சொல்கிறத கைது பண்ணணுன்னா வந்து நடிகவேலி எம்ஆர் ராதா அவர்கள் ஆனால் போய் சேர்ந்துட்டார். அவர் கரெக்டாக சொன்னார். ஏயா 25 வருஷமாக வந்து கட்சிக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் சொல்கிற பொய்யெல்லாம் வந்து இவன் வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிட்டுதவன் திடீர்னு ஒரு நாள் நீதிபதியாக உட்காந்துட்டான்னா அவன் உண்மைதான் பேசுவான், நேர்மையாக தான் நடந்துப்பான்னு எப்படா எதிர்பார்க்குறீங்க முட்டா பசங்களான்னு கேட்டார் மக்களை பார்த்து. அன்றைக்கி ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை. நீங்கள் பாருங்கள், நான் நீதிமன்ற எந்த நீதிபதியும் நான் குறையாக சொல்லவில்லை, குறைத்து மதிப்பிடவில்லை. இல்லை, நீதிமன்றம் வாழ்க வாழ்க, நீதிமன்றம் வளர்க வளர்க. ஆனால் நீதிமன்றத்தில் பாருங்க, ஏதோ ஒரு கட்சியில் வக்கீலாக இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் நீதிபதியாக வராங்க. ஆமாம், நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல. அப்போது சட்டத்தை ஒரு அமைப்பில் எப்படி இருக்கணும் பாருங்க. எந்த கட்சியில் வந்து அந்த குறிப்பிட்ட நீதிபதி இருந்தாரோ அவர்களை வந்து அந்த கட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறார், அந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அணியில் இருந்திருக்கிறாரு. எந்த நீதிபதியும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்படி இருந்தால் என்ன செய்யணும் நம்ம சட்ட அமைப்பில்? மனசாட்சி உள்ள அந்த நீதித்துறையாக இருந்தால், சட்ட அமைப்பு உச்ச நீதிமன்றத்திலேருந்து ஆரம்பித்து கீழ் வரைக்கும் இருந்தால், அந்த மாதிரி நீதிபதிகள் அந்த கட்சி தொடர்பான வழக்குகள் வரும்போது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடாது, இல்லை அவங்களா விலகணும். இது தனியாக நியாயம். ஒரு நீதிபதி இருக்கார், அவங்க மச்சான் வந்து ஒரு கொலை கேஸில் மாட்டிக்கிறாரு, அவரே அப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும், விசாரிக்க முடியும்? நம்ம சட்ட அமைப்பில் இல்லை. இவ்வளோ நாள் அந்த கட்சியோட வழக்கறிஞராக இருந்தவர் திடீர்னு அவர் வந்து நீதிபதி ஆறாரு. அவர் எப்படிங்க கட்சி சார்பற்ற ஒரு தலைப்பட்சமான ஒரு தீர்ப்பு கொடுக்காம இருப்பார், நேர்மையாக இருப்பாருன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த இடம் அவரை வந்து ஞானஸ்நானம் செய்து புனிதப்படுத்தி விடுமா? இதை நம்ப சொல்கிறீங்களா? இது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை சொல்லலை, நம்ம சட்ட அமைப்பில் உள்ள ஓட்டைகளை சொல்கிறோம். இதை சரி பண்ணாமல் அதனால தான் வருது என்ன, ஒரு நீதிபதி சொல்கிறத இன்னொரு நீதிபதி டோட்டலாக ஆப்போசிட்டுங்கிறாரு. இவங்க 2 பேரையும் விட்டால் இன்னொரு பெஞ்சு, இந்த பெஞ்சை விட்டால் உச்ச நீதிமன்றத்தில் பெஞ்சு. எல்லாமே வந்து அதாவது பொதுமக்களுக்காக வந்து நீதிமன்றங்கள் இருக்கின்றனவா என்று கேட்டால் 90% இல்லை. ஒரு 10% நேர்மையான நீதிபதிகள் நியாயமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் 90% தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். ஓகே சார், ஆனால் இதில் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது சார். அந்த 47 பேர் இறந்தாங்க, அது பெரிய அளவில் மீடியாக்கள் எல்லாம் பேசினாங்க, அவங்களுக்கு 10 லட்சம் உடனே கவர்மெண்ட் அறிவிச்சது. ஆனால் இப்போ இது 2 பேர் தான் இறந்துருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் அந்த கழிவுநீர் சுத்தம் பண்ணுறதுல. இவங்களுடைய அந்த பெரிய அளவில் இவங்களை பற்றின நியூஸ் வெளியே போகல, அதனால தமிழ்நாடு அரசும் கண்டுக்காமல் இருக்குது. இவங்களை பற்றி பெருசாக பேசியிருந்தா கூட 10 லட்சம் கொடுப்பாங்களோ என்னவோ, இப்படி நமக்காக உயிரை விடுறாங்க, இதெல்லாம் பெருசாக யாரும் பேச மாட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் விஜயோடைய கூட்டம்னா அது வந்து எல்லா மீடியா, இதில் வந்து நீங்கள் வந்து அவங்கள மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இந்த மீடியாக்களையும் குறை சொல்லணும். அதான் சொல்கிறேன், நம்ம மீடியா நம்ம குறை நம்மளுடைய துறையில் இருக்கக்கூடிய. நீங்கள் ஒரு தப்பாக நினைக்காதீங்க. ஒரு சமீபத்தில் நடந்த எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு. அவர் ரோபோ சங்கர் என்ற ஒரு காமெடி நடிகர் வந்து இறந்து விட்டார். 46-47 வயசில் தான். அவருக்கு சில குடிப்பழக்கங்கள்லாம் இருந்தது, அதனால் உடல்நலம் கெட்டது, அது தனி. பட் ஒரு நல்ல காமெடி நடிகர், மக்களிடையே பிரபலமான நடிகர், இளம் வயதில் இறந்து விட்டார். மிகவும் துக்கத்தை வேதனைக்குரிய செய்தி. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு செய்தியாக்குங்க.
அது அதை பற்றி ஏதோ ஒரு போடுங்க, அவர் நடித்த படத்துலேருந்து ஒரு 4 கிளிப்பிங் போடுங்க. இதெல்லாம் இயல்பாக வரக்கூடிய விஷயம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவருடைய இறுதி அஞ்சலிக்கு யார் வராங்க போகிறாங்க, அவர் வீட்டில் அவர் உடலை வந்து க்ளோஸ்அப்பில் இப்படி காமிச்சு அவங்க வீட்டில் அழுவுறது தேவையா? நான் ரோபோ சங்கரை வந்து குறைவாக சொல்லலை. நீங்கள் செய்வது ரோபோ சங்கர் என்ற மனிதனுடைய இறப்பை டிஆர்பி வியாபாரமாக ஆக்குவது. அந்த ரோபோ சங்கரோ இல்லை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுடைய இறப்பையோ நீங்கள் அவதூறு செய்வது என்பது. அதோடு வந்து அவருடைய ஊர்வலம் போனபோது அவருடைய மனைவி வந்து அவர்கள் வந்து ஏதோ ஒரு அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு அது ஒரு ஒரு குத்தாட்டம் மாதிரி ஒரு ஆட்டம் ஒரு இது பண்ணாங்க. அது அவர்களுடைய, அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உணர்ச்சிகளை வந்து எப்படி, சில பேர் சிரிப்பாங்க, சில பேர் கல்லாக மூஞ்சி அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, சில பேர் பெருசாக அழுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் உண்டு பிடிச்சதை செய்வாங்க. இல்லை ஒரு குத்தாட்டம் போடுறது வந்து அந்த உடலுக்குள் அந்த அந்த மனதிற்குள் பிசையும் அந்த வேதனையை வந்து வெளிக்கொண்டு வரும் ஒரு வகை. இதில் இன்னார் இந்த வகையில் தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய மனிதருடைய இயல்பை பொறுத்து இருக்கு. அதை உடனே வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அவங்க ஆடினது ரைட்டா தப்பா, இவங்கெல்லாம் ஒரு பொம்பளையா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா? இறந்தது அவங்க புருஷன், அது அவங்க குடும்ப விஷயம் தான். ஆடுறாங்க, சிரிக்கிறாங்க, அழுகுறாங்க. அப்போது எங்கே பிரச்சனைன்னா, இந்த மீடியா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த அந்த இறுதி ஊர்வலத்தையும் அங்கே வந்து போகிற அந்த 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 இறந்த உடலையும் க்ளோஸ்அப்பில் காமிச்சு இறந்து விட்டார். அவருக்கு உண்டான நீங்கள் என்ன செய்யணும், அவருக்கு மரியாதை பண்ணணும், அவருடைய நினைவுகளை பாராட்டணும்னா அவர் நடித்த படமாக போடுங்க அன்றைக்கி ராத்திரி, இல்லை மறுநாளைக்கு போடுங்க, இல்லை அவர் நடித்த காட்சிகளை அங்கங்கே போடுங்க. இதுதானே வந்து அவருக்கு செய்யக்கூடிய ஒரு இறுதி அஞ்சலியாக இருக்கும். அவர் உடம்பை காமிச்சு வந்து அதை ஒரு வியாபாரமாக்கி, அப்போது அந்த மீடியாக்கள் வந்து கரெக்டாக தான் சொன்னார் ஆர்எஸ் பாரதி. அவர் சொன்ன வார்த்தை கரெக்டு தான். அப்போது தவறு எங்கன்னு பார்த்தா அரசு தப்பாக இருக்குது, மீடியா தப்பாக இருக்குது, எல்லாமே தப்பாக இருக்குது. கடவுளுக்கு கேட்டாதான். ஓகே சார், அடுத்ததாக முத்துப்பேட்டையிலிருந்து முஸ்தபா கேட்கிறார். 4 மாதங்களுக்கு முன்பு இறந்த ஒருவரை ஈரோடு நம்பியூரில் அதிமுக நிர்வாகியாக நியமித்துள்ளாரே அதிமுக தலைமை. 4 மாதத்துக்கு முன்னால் அவர் இறந்து போயிட்டார் போல இருக்கு. அவர் இப்போது சமீபத்தில் ஒரு நிர்வாகி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இல்லை, இதுலேருந்தெல்லாம் வந்து இந்த கட்சியிலெல்லாம் வந்து இந்த கீழ்மட்டத்தில் வந்து என்ன கவனம் செலுத்துகிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அது திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியோ ஒரு கால ஆவியாக வந்து அவர் ஏதாவது பணி செய்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். இல்லை, இது எங்கேருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்திருக்குன்னா, இப்போ செத்து போனவங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. பீகார்லேயும் சரி, மற்ற ஊர்லேயும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, யாரெல்லாம் செத்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக அவங்க ஓட்டெலாம் மத்தியானம் 3 மணிக்கு மேலே போய் போட்டுருவாங்க. அதில் வந்து ஒரு இந்த கட்சி பூத் ஏஜென்ட் வந்து இவரா இருந்தால் தானே, அவர் பேர் என்னங்க, ராஜமுத்து ராஜமுத்து, ஆமாம் இவர் தான் ராஜமுத்து அப்படின்னு போட்டுருவான். ராஜமுத்து செத்து போய் 3 வருஷம் ஆகிருக்கும். ஆனால் வந்து ராஜமுத்துன்னு பூத் ஏஜென்ட்டுக்கே இது போட்டு கொடுத்துருவாரு. அதை வச்சுட்டு தேர்தல் அதிகம். இப்படி ஆவியாக வந்து ஓட்டு போடலாம், ஆவியாக வந்து தேர்தல் பணி செய்யக்கூடாதா? ஒரு நியாயம் இல்லையா? நீங்கள் ஏதோ ஒரு அந்த மாதிரி வந்து அது என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அவர் வந்து அதாவது செங்கோட்டையனுடைய ஆட்களை வந்து எல்லோரும் 40 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த 40 பேர் பதில் வேறு 40 பேர் கொஞ்சம் அவங்களுக்கு வேண்டியவங்களாக போட்டாங்க. இதில் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாரையும் சேர்த்து போட்டாங்க. இனிமேல் வந்து ஆவிகள் வந்து ஓட்டு போட்ட காலம் தாண்டி ஆவிகள் வந்து நிர்வாகி தேர்தல் பூத் ஏஜென்ட்டாகவும் கட்சி பணி செய்வ அந்த அளவுக்கு நமது ஜனநாயகம் முன்னேறிவிட்டது. அடுத்ததாக வலசரவாகத்திலிருந்து சடகோபன் கேட்கிறார். வடசென்னை தூத்துக்குடி மின் நிலையங்களில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரி காணாமல் போய் 4 ஆண்டுகள் ஆகியும் கண்டுபிடிக்கவில்லையே திமுக அரசு. அப்போது 4 ஆண்டுகளுக்கு முன்னால் மின்துறை அமைச்சராக இருந்தவர் யார்? எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் சேப்பா. அதை நீங்களே சொல்லணும்ல சார். சேப்பா ஆமாம், சேப்பா இல்லை, இது வந்து சேப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த பேர்கள் தான். ஆமாம், சேப்பாவும் தான். ஆமாம், இதில் சேப்பா அவர் தான் வந்து மின்துறை அமைச்சராக இருந்தார்.
ஒரு கால் இப்படி இருக்குமோ? எப்படி சார்? நிலக்கரி வந்து இந்த காணாமல் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் என்னமோ ஆமா சொல்றாங்க. ஆமா 2 இடத்துல தூத்துக்குடியிலையும் படிச்சு, வடசென்னை. இன்னொரு வட சென்னையிலையும் படிச்சு. நான் நினைக்கிறேன் நிலக்கரியிலிருந்து சாராயம் வந்து தயாரிக்கும் ஒரு ரகசியத்தை திமுக அரசு கண்டுபிடித்து விட்டிருக்கு. எது இந்த 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரியில இருந்தா? ஏன் ஒரு விஞ்ஞான ஒரு ஏதாவது ஒன்று உருவாக்கணும், கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு சாம்பிள் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ண வேணாமா? 100 கோடி ரூபாய்க்கா? ஆமாம், டெஸ்ட் பண்ணால் அது கெத்தாக இருக்கணும்ல. இப்போது அநேகமாக நீட் தேர்வு ரகசியம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தேர்தல் முடிஞ்சவொன்னே சொல்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அதனால் நிலக்கரியிலிருந்து சாராயம் தயாரிக்கும், இது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். எதோ போட்டு அங்கங்கே ஆலை வச்சு சாலை வச்சு சாராய ஆலைகள்லாம் வச்சு தயார் பண்ணதை விட நிலக்கரியிலேருந்து சர்வசாதாரணமாக வந்து சாராயம் தயார் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு 500 டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணலாமா? மக்களை இன்னும் சோம்பேறிகளாக ஆக்கலாமா? மக்களை இன்னும் முட்டாள்களாக ஆக்கலாமா? இப்போ நிலக்கரியிலிருந்து சாராயம் தயாரிக்கிறோம், நம்பிடுவாங்க நம்ம ஜனங்க. ஓ பாரியா எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக இந்த அரசு செயல்படுதுன்னு. ஆக இல்லை இப்படி வச்சுங்க. அந்த காலத்தில் சர்க்காரியாக சொன்னார், சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு, கோணியை வந்து கரையை அரிச்சிடுச்சு, நிலக்கரி ஆவியாக போச்சு. ஆவியாக போயிடுச்சு. 100 கோடி ரூபாய்க்கு ஆவி. எங்கே போட்டு எரிச்சிங்க ஆவியாக போகிறதுக்கு? நீங்கள் உடனே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு குறைபாடாகவும் ஊழலாகவும் இந்த மாதிரி தான் சொல்லிடுவீங்க. ஏன்னா திமுக என்றாலே உங்களுக்கு மனதில் ஒரு வன்மம் இருக்கிறது. உங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்லை சார், இல்லை உங்களை மாதிரி ஆட்களுக்கு. என்னை மாதிரி நடுநிலையாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை, உங்களை மாதிரி ஆட்களுக்கு வன்மம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இந்த ஆவி நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கீழே வந்து வெயில் அதிலிருந்து அந்த அந்த நீர் ஆவி மேலே போய் அது நீராகி மழை பொழிக்கிறது. ஆமாம், இதுதானே மழை பொழிக்கிறது. நீங்கள் வந்து அங்கங்கே சிவகங்கையில் மழை பெய்யல, அங்கே மழை பெய்யல, ராமநாதபுரத்தில் மழை பெய்யல, திருநெல்வேலியில் மழை பெய்யல, பருவமழை வந்து தள்ளி போச்சு சொல்கிறீங்களா இல்லையா? நாங்கள் நிலக்கரியிலிருந்து ஆவியாக்கி அதை மழையாக மறுபடியும் கொண்டு வந்து மக்களுக்கும் விவசாய மக்களுக்கும் வந்து நாங்கள் எவ்வளவு வந்து ஒரு புதிய திட்டம், விஞ்ஞானபூர்வமான திட்டம் கொண்டு வந்துருவோம். அதை கொஞ்சம் கூட பாராட்டாம ஒரு 100 கோடி ரூபாய், ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கோடி ரூபாய், ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கோடி ரூபாய் அது போய் காணாம போச்சுன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு மழை பெஞ்சுது, போன மாசம் மழை பெஞ்சுதா? அதுக்கு முதல் மாசம் பெஞ்சுதா? இதெல்லாம் எப்படி பெஞ்சுது? நிலக்கரி மூலமாவா? அந்த 100 கோடி தான். எங்க போட்டீங்க, எங்க எரிச்சிங்க, எங்க ஆவியாச்சு? அதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் ஆர்.என். ரவியோட ஆளு சார். நீங்கள் ராஜ்பவன் ஆளுநருடைய ஆள் என்று எனக்கு தெரிகிறது. நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து குறுக்கு கேள்வி, வன்மமான கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஒன்றிய அரசின் உளவாளி, ஆளுநர் ஆட்டுத்தாடி ஆளுநருடைய நீங்கள் உளவாளி. நீங்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக திராவிடத்தின் எதிரி. இப்பெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. 100 கோடி தான் காணாமல் போயிருக்கு, இது வரைக்கும் மிச்சம் விட்டு வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த கேள்வி. நிலக்கரி எங்கன்னு கேட்டா திராவிடத்தின் எதிரின்றீங்க. ஆமா, ரைட்டு சார். அடுத்ததாக வில்லியனூர்ல இருந்து வைகுந்தராஜன் கேட்கிறாங்க, திடீரென்று முதல்வர் ஸ்டாலினையும் செந்தில் பாலாஜியையும் பாராட்டி வருகிறாரே டிடிவி தினகரன். நானும் பார்த்தேன் சார். அதை எல்லாமே வயசுக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டான்னு நாகேஸ்வர் படத்தில் பாடுவார். எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டான்னா சீட்டு இல்லாத கொடுமைக்கு தாண்டா. இந்த இடத்துல சீட்டுன்னு வச்சுங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கல தமிழ்நாடு அரசியலில். திடீர்னு திருமாவளவன் என்ன பண்ணார்? திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதோ ஒரு அண்டர்ஹேண்டிலிங் இருக்குதா கேள்வி கேட்டாரா? கேட்டார். அப்படியே தமிழ்நாடே அதிர்ந்து போய்விட்டது. கூட்டணி கட்சி விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர்ஹேண்ட் டீலிங்னு ஓப்பனாக பேசுகிறாரு பப்ளிக்கில். அவர் பேசுகிறார் ஒரு பக்கம், சிறுத்தை சீர ஆரம்பித்து விட்டது, சிறுத்தை சீர அடங்க மறுக்க ஆரம்பித்து விட்டது. எப்போ அடங்கும்னு தெரில. அதுக்கு வேண்டிய தீனி போட்டால் தான் அடங்கும். அது வந்து அது பசியாக இருக்கிறது, அதுக்கு தீனி போடணும். இப்போ இவர் டிடிவி வெளியில் வந்துட்டார். இப்போ ஒரு பிடிமானம் இல்லாமல் அழைக்கிறார். யார் கண்டா திமுகவோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு யார் கூட வேணாலும் சேரலாம்ல. இவ்வளோ நாள் வந்து விஜய் வந்து பாசிச பாஜக
பாய்சன் திமுகன்னு சொன்னார். ம் இப்போ திடீர்னு வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் வாவான்னு ராகுல் கூப்பிட்றாரு அவரை. அவருடைய கட்சிக்கு வந்து ஆனந்த், அவர் பேர்னு புஷி ஆனந்த் கூட கபில் சிபாலை தான் வச்சுருக்காரு. ம் யார் அவர்? வழக்கமாக திமுகவுக்கு ஆஜராகும் காங்கிரஸ் தொடர்புள்ள வக்கீல் அவர். ஆமா அபிஷேக் மனு சிங்வி இவங்கெல்லாம். இப்போ அரசியல் எப்படி வேணாலும் மாறுது பாருங்க. திருமாவளவன் பாருங்க, திமுகவுக்கும் விஜய்க்கும் டீலிங்குங்கிறாரு. ம் அப்படின்னா என்ன? அவங்க 2 பேரும் டீலிங் சேர்ந்து விசிகாவை டீலில் விட்டுருவாங்களோன்னு அவருக்கு பயமாக இருக்குது. ம் அந்த டீலிங்னால இது டீலில் விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஆக அரசியலில் எந்த நேரமும் எதுவும் வந்து மாறும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கோட்பாடு தான், எல்லாமே வயத்துக்கு தாண்டா, ம் இல்லாத கொடுமைக்கு தாண்டா. டிடிவி மட்டும் அதுக்கு விளக்கா என்ன? ஆனா கட்சி பேர் அதுக்கு ஒத்துழைக்குமா? எது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அமமுக திமுகவோட இணைவு எப்படி பொருந்தவே மாட்டேங்குதே. அம்மானா ஜெயலலிதான்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்ன போடுங்க சார். சூப்பர். ஏன் தயாளு அம்மாள் அம்மா இல்லையா? ராஜாத்தி அம்மாள் அம்மா இல்லையா? எல்லாம் அம்மா தான். எல்லாரும் அம்மா தானுங்க. தயாளு அம்மாளையும் ராஜாத்தி அம்மாலும் அம்மா இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? போட்டுருவாரு அம்மா என்றாலே. அவ்வளோதானே. இந்த அம்மா இல்லைன்னா அந்த அம்மா, ஏதோ ஒரு அம்மா. அம்மா தான் முக்கியம். போங்க. அட கடைசியில் வேற ஒண்ணுமே இல்லைன்னா துர்கா அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் அம்மா தானே. எல்லா கோயிலா போய் கும்பிடுறாங்க. ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். இப்போ இல்லைங்க, இப்போ எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிட்டவங்கள கும்பிட்டாலே நம்ம கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்குமா இல்லையா? ஓ அப்போ அப்போ அம்மா மக்கள் முன்னேற்றம் அம்மானா அவங்கள காமிச்சிட்டா போகுது. போட்டோ மட்டும் தானே மாத்தணும், அவ்வளோதானே. ஓகே சார். அடுத்த திருச்சியில இருந்து சாரநாதன் கேட்கிறார், ஜப்பானின் பிரதமராகும் ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் சனே டக்காய்சி திருசக்தியாரே உங்கள் கருத்து என்ன? ஜப்பானில் ஒரு அம்மா, அந்த பெண், அவங்க அந்த இது ட்ரம்ஸ் அந்த கலைஞர் போல இருக்கு. அவங்க வந்து அரசியல்வாதியாகி பிரதமர் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஆகக்கூடாது? இசைக்கலைஞர்கள் ஆவது வந்து சாதாரணம் இல்லையா? ஓ, பண்டிட் ரவிசங்கர், லதா மங்கேஷ்கர், இசைஞானி இளையராஜா, இவங்கெல்லாம் வந்து ராஜ்யசபா மெம்பர் ஆகலையா? ஆமாம், இவங்கெல்லாம் இசைக்கலைஞர்கள் தான். நடிகர்கள் நடிகைகள்லாம் கூட ஆகியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி இசைக்கலைஞர்களும் நிறைய பேர் வந்து ஒரு மரியாதைக்காக அவர்களை ராஜ்யசபா உறுப்பினர்களாக ஆக்கியிருக்கிறார் இந்தியாவில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் உக்ரைனில் வந்து ஜெலன்ஸ்கின்னு பிரதமர் இருக்காரு. அவர் வந்து டிவியில் காமெடி நடிகர். அவர் ஆமாம், டிவியில் காமெடி நடிகராக இருந்தவர் நாட்டுடைய பிரதமர் ஆகிட்டார். இப்போ அதனால் வந்து நீங்கள் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, ஷனாய் வாசிக்கிறவங்க, இப்போ நாயனை வாசிக்கிறவங்க கூட முதல்வர் ஆகலாம் இல்லையா? நான் ஒரு உதாரணத்துக்காக ஆகலாம், நான் உதாரணத்துக்காக சொன்னேன். இல்லை சார், ஆகலாம். நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் சொன்னது பொதுவாக நான் ஏதாவது ஒரு தவில் வாசிக்கிறவங்க ஆகலாம், ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க ஆகலாம், ஷனாய் வாசிக்கிறவங்க ஆகலாம், சிதார் வாசிக்கிறவங்க ஆகலாம், நாயனை வாசிக்கிறவங்க ஆகக்கூடாதா? ஆகலையா அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வந்து, அதாவது இப்போ ஜெலன்ஸ்கி வந்து காமெடி நடிகராகி இருந்து அரசியல்வாதியாகி பிரதமர் ஆனார். ஆமாம், நிறைய பேர் வந்து முதல்வராக வந்து காமெடி நடிகராவது இல்லையா? அதுவும் பொதுவாக தான். நீங்கள் ஒன்றும் எந்த உதாரணமே கற்பனையே பண்ணாதீங்க. நான் ஒரு லாஜிக்குக்காக சொல்கிறேன். எத்தனையோ பேர் முதல்வராக வந்து காமெடி நடிகராக இல்லையா? இதெல்லாம் சகஜம். இந்த கலையும் அரசியலும் வந்து ஒன்னோடு ஒன்று பிணைந்தது. எது எங்கே எப்படி வரும் நமக்கு தெரியாது. அதனால் ஜப்பானில் வந்த அந்த நாயன இது பேர் என்ன, ட்ரம்ஸ் கலைஞரை வந்து நாம் வந்து வரவேற்போம். அதுவும் பெண் கலைஞர் டக்காய்ச்சி. ஆமாம், டக்காய்ச்சி அவர்கள். ஆமாம், அங்கே டக்காய்ச்சி நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும். ஆமாம். ஆக அடுத்த கேள்வி லால்குடியிலிருந்து மதன்குமார் சார். அதிமுக, பாமக, தேமுதிக முதலிய எல்லா கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கும் தமிழக அரசு அனுமதி மறுத்திருக்கிறது. தேர்தல் எப்படி நடக்கும்? இவங்க யாரும் வந்து பண்ணிடக்கூடாது, எதுவும் அனாவசியமாக அடுத்த 2 மாதத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு பரப்புரையும் நடந்துடக்கூடாது. அசம்பாவிதம் அப்புறம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா காவல்துறை முன்னாலேயே முன்னெச்சரிக்கையாக எல்லா வித ஏற்பாடுகளையும் எடுத்திருப்பாங்கல்ல. ஆமாம், ஐயோ நம்ம பேசக்கூடாது, அஸ்ராகர் அவர்களுடைய வேலை, அது அவருடைய வேலையில் நம்ம தலையிடக்கூடாது. ஐஜி
வேண்டாம். ஐஜியோட வேலையில் நம்ம தலையிடக்கூடாது. அவருக்குன்னு சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இல்லை நான் என்ன சொல்றேன்னா, கடமைன்னா அது வந்து முன்னெச்சரிக்கையாக எடுப்பதும் கடமையில் வரும் நமக்கு. அது நம்ம பொதுவாக சொல்கிறோம். ரைட்டு. இப்போ வந்து நீங்கள் அவர் என்ன கேட்டார், ரோட் ஷோ எல்லாமே கிடையாதுன்னு. இப்போ ரோட் ஷோ வச்சா தானே கும்பல் வரும், கும்பல் வச்சா தானே பரப்புரை. அடுத்த 2 மாதத்துக்கு வந்து பரப்புரை வந்து பண்ணக்கூடாதுன்னா நமக்கு ஒரு 2 மாதம் நிம்மதியாக இருக்கலாம்ல. இந்த ஊழலை பற்றி பேசுகிறேன், அங்கே வந்து அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தது, இங்கே பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்தது, அது இப்படியாச்சு இது இப்படியாச்சு, அங்கே ஒரு நாளைக்கு இது வந்து பாவ அரசு. பாவ அரசுன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன பாவம் செஞ்சவங்களா சார்? பாவம் செஞ்சவங்களா? சார் நம்ம அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் நம்ம அராஜகமாக சொல்லுவோம். நான் சொல்லல. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஊரில் இருக்கிற நல்லவன்லேயே நான் தான் மிக நல்லவன். நான் சொல்கிறது வந்து அம்மா, பாவ அரசுனா பாலியல் வன்முறைக்கான அரசு. இதுக்கு நான் என்ன கருத்து சொல்றேன்? பாவ அரசு, பாவ அரசு. இந்த பாவ அரசை பற்றி பல பேர் ஒரு நாளைக்கு, இப்போது எடப்பாடி கூட பேசியிருக்காரு, ஒரு மாதத்தில் வந்து 127 பாலியல் வன்முறை நடந்திருக்குன்னு எடப்பாடி சொன்னார். எடப்பாடி அவர் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரு. அது ஏதாவது தவறாக இருந்தால் மறக்காமல் அவர் பேரில் கேஸ் போடுங்க. அவர் மேலே போட்டுருங்க. அவர் பேரில் கேஸ் போடுங்க. அவர் பேரில் ஞாபகமாக கேஸ் போடுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. 127 இல்லை 126 தான் அப்படின்னு போடுவோம், அப்படின்னு சொல்லி போடுவீங்க. போடுங்க. அவர் வந்து இந்த மாதிரி பொய்யை பரப்புகிறாருன்னு சொல்லி அவர் பேரில் கேஸ் போடுங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. வேணா நான் வந்து சாட்சியாக வேணா வரேன். ஆமாம், சரி, ரைட்டு. அதை வந்து இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த பரப்புரையை நிறுத்துவதன் மூலம் ஒரு 2 மாதத்துக்கு லீவ் விட்டாங்க. அரசியலில் குவார்ட்டர்லி லீவ், ஆஃப்வர்லி லீவ் விடுற மாதிரி நம்ம முதல்வர் வந்து லீவ் விட்டார். யாரும் வந்து பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ இந்த தடையை, இந்த இதை வந்து அதுக்காக ஒரேடியாக லீவ் விட்டிங்கன்னா ஜனநாயகம் பாதிக்கப்படும். இல்லை சார், இது எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அவருக்கு ட்ரெயினே நீ போகக்கூடாது, பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா பஸ்ஸே நீ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தானே இவங்க கோட்பாடுலாம் இருக்குது. அப்படிதான் அது. அப்படிதான். ஒரு பள்ளிக்கூடம் எங்கேயோ ஒரு இடத்துல காரை மேலே கூரை இழுந்து விழுந்ததுன்னா அந்த பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை, அந்த மாவட்டத்தில் எல்லா பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூடுன்னு சொன்னால் அது எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குமோ அப்படி இருக்கும். ஆக நீங்கள் பிடிவாதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டோம், மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டோம். அப்படி தான் கூட்டம் வரும், கூட்டம் வந்தால் செத்து போவான், ஆனால் இன்னும் கேட்கக்கூடாது, கேட்டால் அவதூறு. ஆமாம், எல்லாம் வந்து எல்லாம் ரைட்டு. 40 பேருக்கு ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க, மெரினாவில் 5 பேர் செத்து போனாங்கல்ல. அதுவும் எப்படி செத்து போனால், மந்திரி, முதல்வர், துணை முதல்வர், அதிகாரிகள் எல்லாம் ஜாக்கிரதையாக வீட்டில் போலீஸ்காரங்க கொண்டு விட்டுட்டு பொதுமக்களில் 5 பேர் செத்து போனான். 10 லட்ச ரூபா கொடுத்தாங்களா? இல்லை. அதில் நீதிமன்றம் ஏதாவது வந்து சுவமோட்டோவாக எடுத்து ஏதாவது வந்துச்சா? இல்லை. இந்த இப்போ இருக்கிற இந்த அஸ்ராகருக்கு அப்பவும் வேலையில் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கார். அஸ்ராகருக்கு இல்லைன்னா அவர் மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர் கொஞ்சம் நேர்மைக்கு பெயர் பெற்றவர் இருப்பாங்க. அந்த மாதிரி 1-2 பேர் காவல்துறையில் இருப்பாங்க, நம்ம தேடி எடுத்தால் இருப்பாங்க. நம்ம வந்து இல்லவே இல்லை நம்ம சொல்லிட முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, தேடி கண்டுபிடிச்சி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நீங்கள் அதே அஸ்ராகருக்கோ இல்லை அவரை போன்ற நேர்மையாளர்களோ அப்போ இல்லையா? இந்த மெரினாவில் செத்து போன 5 பேர் அவன்லாம் என்னையா தப்புன்னா, வானத்தில் ஒரு தேசத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ஏர் ஷோ நடந்தது. அது பார்க்க போய் அந்த கூட்டத்தை வந்து சரியாக வந்து கட்டுப்படுத்தாமல் அதை சரியாக முறைப்படுத்தாதனால 5 பேர் செத்து போனான். அவனுக்கு 10 லட்சமும் கொடுக்கல, அது பற்றி என்கொயரி, அது பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கட்சிக்காரன் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு போய் வந்து குழந்தை குட்டியோட முட்டாள்தனமாக போயிட்டு செத்து போனால் 10 லட்சமும் கொடுக்குறாங்க. அதுக்கு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு நபர் ஆணையம், அந்த பக்கம் எஸ்ஐடி, நீதிமன்றம் தானாக முன் வந்து இல்லை பெட்டிஷன் போட்டதில். ஆக முட்டாள்தனமாக நடந்து கொண்ட மக்களுக்கு நான் வந்து முட்டாள்தனமாகன்னு சொல்வது வந்து ஆமாம் முட்டாள்தனம். ஒரு நடிகனை பார்ப்பதற்கு எதற்கு குழந்தை குட்டியோட போகணும்? அதுவும் முதலாம் அன்னைக்கு பெண்கள் வயோதிகர்கள்லாம் வர வேண்டாம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமும் ஏன் அப்படிப்பட்ட தவறு கள்ளச்சாராயம் குடித்தவன் என்ன தேசப்பணியிலேயே ஈடுபட்டான்? 10 லட்சம். காந்தியடிகள் நூல் நூட்டார்னு சொன்னாங்களே, அப்போ தான் சுதந்திரம் வந்துச்சு. இந்த முன்னால் வந்து சண்டை போட்டாங்களே, 7,32,000 பேர் வந்து சுதந்திரத்துக்காக, சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக உயிர் விட்ட தலைவர்கள், தொண்டர்கள் 7,32,000 பேர். ஆனால் சரித்திரத்தில் என்ன சொல்லிட்டாங்க?
ஒரு சட்டையெல்லாம் ஊற்றுட்டு ஒரு நூல் நூற்றாரில் அதில் தான் பயந்து போய் இந்த வேலைக்காரன் கொடுத்துட்டு போயிட்டான்னு. நான் கூட அடுத்த தடவைலேருந்து வரும்போது நீங்கள் ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க, பேட்டி கொடுக்கும்போது சட்டை இல்லாமல் கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். இப்போ கைத்தறியை சுற்றிக்கிட்டு கையில் ஏதாவது ஒரு நூலாக சுற்றிக்கிட்டு. எனக்கு மட்டும் மகாத்மா ஆகணும்னு ஆசையாக இருக்காதா? நான் உங்களுக்கு ஆப்போசிட்ல நேதாஜி மாதிரி உட்காந்துட்டா, நேதாஜி மாதிரி நான் ஆப்போசிட்ல உட்காந்துட்டா உங்களை தூக்கிடுவேன். உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் போட்டு ரஷ்யாவில் இவர் இருக்கார், அவரை கண்டுபிடிச்சி அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இங்கே வர விடாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பக்கத்தில் நேருன்னு ஒருத்தர் வச்சுருப்போம்ல, அவர் வீட்டு லெட்டர் எதுவும்ல, நாங்கள் எவ்வளவு நேதாஜி பார்த்துருக்கோம். அது ரைட்டு இல்லை. என்னென்றால் மக்களுக்கு எது அதாவது விமான ஏர் ஷோ பார்க்க சொல்லி அவனை அரசு தான் அழைக்கிறது. அரசு ஏற்பாடு செய்த விழா, கட்சி ஏற்பாடு செய்த விழா. அதுக்கு சுவமோட்டாவாக காணும், நீதிமன்றம் ஒன்றும் பேச காணும், அதுக்கு ஒரு எஸ்ஐடி காணும். 40 பேர் மினிமம்ன்ற ஏதாவது மினிமம் இருக்குதா? அதுதான் எனக்கு இப்போ புரியுது சார். இப்போ 2 பேர் தூய்மை பணியாளர்கள் இறந்தாங்க, பேசலை. 5 பேர் ரோட் ஷோ இதில் ஏர் ஷோவில் இறந்தாங்க, பேசலை. இங்கே 40 பேர் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு மிகப்பெரிய பேசுகிறாங்க, நிவாரணம் கொடுக்குறாங்க, ஷோமோட்டாவை எடுக்குது. அப்போ இங்கே எண்ணிக்கை தான் கணக்கா? இறந்தாலும் அதிக எண்ணிக்கையில் இருந்தால் தான் உனக்கு இழப்பீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரியா? இல்லை, அவர் தான் அண்ணன் சொன்னார்ல திரும்ப, அது ஏன் முதலமைச்சர் இதுக்கு போல, அது பேர் என்ன, கள்ளக்குறிச்சிக்கு போகலன்னு. கள்ளக்குறிச்சி கள்ளசார் அங்கே 68 பேர் இறந்தாலும் அவங்க விட்டு இறந்தாங்க. அதனால் போல இவங்கெல்லாம் ஒரே சமயத்தில் ஒரு சேர இறந்துட்டாங்க. இனிமேல் யாராவது தமிழ்நாட்டில் செத்து போகிறதா இருந்தால் மொத்தமாக ஒரே நாளில் 50 பேர் 100 பேர் செத்து போங்க, நிவாரணம் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் கள்ளக்குறிச்சி மாதிரி குடித்தது ஒரே நாளில் ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட. ஆனால் செத்து போனதுக்கு இன்னைக்கு 10 பேர், நாளைக்கு 10 பேர், இன்னொரு நாளைக்கு 8 பேர், ஒரு நாளைக்கு 6 பேர், இப்படி செத்து போகக்கூடாது. போனால் பொட்டுன்னு போயிடணும். பொட்டுன்னு போனால் பட்டுன்னு வரும். எது 10 லட்சம் பட்டுன்னு வரும். நீதிமன்றங்களும் ரொம்ப சுறுசுறுப்பாக அவர்கள் ரொம்ப அதை இதுவாக கம்பீரமாக இந்த வழக்குகளை ஆட்கொள்வார்கள். நம்ம இதுக்கு என்னத்தை சொல்கிறது? நிதியை பற்றி பேசுவதா? எண்ணிக்கை மட்டுமே கணக்கு, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக செங்கல்பட்டிலிருந்து சேரலாதன் கேட்கிறார், கரூர் வந்த பாஜக எம்பி குழு மணிப்பூருக்கு செல்லாதது ஏன் என்று திமுக கேட்பது நியாயம்தானே? மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு கேட்டாங்க. இங்கே இப்போது வேங்கை வயலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எம்எல்ஏ குழு ஏதாவது போச்சா? முதல்வர் போனாரா வேங்கை வயலுக்கு? ஆமாம், போகலை. கள்ளக்குறிச்சிக்கு யாராவது எம்எல்ஏக்கள், 2 திமுக எம்எல்ஏக்கள் அதில் தொடர்புள்ளவர்கள்னு வெளியில் பத்திரிகை செய்திகள் வழக்கில் அவங்கள சேர்க்கலை. இங்கேருந்து எம்எல்ஏக்கள் குழுக்கள் ஏதாவது போச்சா? முதல்வரோ துணை முதல்வரோ போனாங்களா? அது துணை முதல்வர் மட்டும் நேராக போய் அந்த பிணத்துக்கு எதிராகவே மேலாகவே வச்சு 10 லட்ச ரூபா செக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்தார். இல்லை விசாரணைக்காகவோ என்ன நடந்தது எப்படி நடந்ததுங்கிறதுக்கு ஏதாவது குழு போச்சா? அப்புறம் கோவையில் அத்வானி வந்தபோது 58 பேர் செத்து போனாங்க, 200 பேர் 11 இடத்துல குண்டு வச்சாங்க. 11 இடத்துல. அங்கே போய் ஏதாவது, அப்போ திமுக ஆட்சி தான் நடந்தது, அந்த ஆட்சியில் போய் ஏதாவது விசாரித்தாங்களா? சரி, மணிப்பூரை பற்றி பேசுனீங்கல்ல, மணிப்பூர் ஏதோ நாங்கள் இந்திய மேப்பில் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்க எங்கே இருக்குன்னு. அதுக்கு அண்ணாண்ட பக்கம் மேலே காஷ்மீரில் 1990களில் பல லட்சம் காஷ்மீர பண்டிட்டுகள் விரட்டப்பட்டார்கள். அவர்கள் பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். கணவர் தந்தை சகோதரருக்கு எதிரிலேயே அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பல பேர் கொலை செய்யப்பட்டார்கள், சொத்துக்கள் கொள்ளையிட்டு. தமிழ்நாட்டிலிருந்து எந்த எம்பியோ எம்எல்ஏ குழுவோ ஏதாவது ஒன்று போச்சா இங்கேருந்து? இல்லை, நம்ம கேட்குறது அதுவும் இந்தியா தானே. டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரலாம், தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கோ மணிப்பூருக்கோ காஷ்மீருக்கோ போகக்கூடாதா? இப்படி உங்களுக்கு வேணும்னா போவீங்க. அவங்க வந்தாங்க, நீங்கள் அது பண்ணாங்க. மும்பையில் 26/11 வெடிகுண்டு நடந்து பல பேர், எத்தனையோ பேர் இறந்து போனாங்க தீவிரவாதத்தினால. ஆமாம். தமிழ்நாட்டிலிருந்து ஏதாவது ஒரு குழு அமிச்சிங்களா எம்எல்ஏ எம்பி? ஏன்? பாகிஸ்தான்காரன், பாகிஸ்தான்னா அவன் இஸ்லாமியன், தீவிரவாதியாக இருந்தாலும் அவன் இஸ்லாமியன். இஸ்லாமியனுக்கு எதிராக நம்ம ஏதாவது செய்தால் இங்கே இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போய்விடும். இப்படி தானே? ஆக நீங்கள் மணிப்பூரை பற்றி, மணிப்பூரில் அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லி, எப்படி நடந்தது காஷ்மீரில் நடந்ததுன்னு சொல்லி அக்கா கனிமொழி அவர்கள் மெழுகுவர்த்தி ஊர்வலம் போனாங்க. தினம் 4 பாலியல் வன்முறை நடக்குது.
மெழுகுவர்த்தி நீங்கள் டன்னாக வந்து இறக்குமதி பண்ணால் கூட பத்தாது. நீங்கள் அதாவது மற்றவங்கள பார்த்து கேள்வி கேட்குறத விட்டுட்டு முதல்ல அந்த கேள்விகளை தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கேளுங்க. ஆடியில் பார்த்து கேளுங்கள். ஆடினா கண்ணாடி. ஆடியில் பார்த்து கேளுங்கள். கேட்டு மணிப்பூருக்கு அவங்க ஏன் போகலன்றதை விட இங்கே நடந்தது வந்தாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ ஒரு கட்சி கூட்டத்தில் 40 பேர் இறந்தது என்பது இது முதல் தடவை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வந்து திருவிழாக்கள் நடந்திருக்கு. கும்பமேளாவில் 30 பேர் போனாங்க. வேறு வேறு திருவிழாக்களில் 4 பேர் 5 பேர், மகாமகத்தில் கூட கொஞ்சம் 20 பேரோ என்னமோ போனாங்க. இது இந்த மாதிரி கூட்டங்களில் போயிருக்காங்க. ஒரு கட்சியுடைய பரப்புரை கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தது என்பது முதல் தடவை. அப்போ அந்த கட்சி வந்து அதற்கு வந்து பொறுப்பா, அரசு பொறுப்பா, இருவரும் பொறுப்பா, இதை தாண்டி மக்கள் பொறுப்பா என்பதை பற்றி பரவலான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இதில் எந்த கருத்துமே சரி என்றோ இல்லை சரி இல்லை என்றோ புறந்தள்ளி விட முடியாது. சில விஷயங்களில் இது கரெக்டு, சில விஷயங்களில் இது கரெக்டு. மக்கள் புத்தி இல்லாமல் இருக்கிறது என்றைக்குமே கரெக்டு. இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். அடுத்ததாக வேலூர்லேருந்து ஸ்ரீதர் கேட்குறார், தமிழ்நாட்டு பாஜக மாநில கூட்டத்திற்கு செல்லாமல் டில்லி சென்று விட்டாரே அண்ணாமலை, பின்னணி ஏதும் புரிகிறதா? நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாநில தலைவர்கள்லாம் கூப்பிட்டாங்க, எல்லோரும் போயிருந்தாங்க. அண்ணாமலையை அவங்க கூப்பிடலையா, இவர் போலையான்னு தெரியல. அந்த சமயத்தில் டெல்லி போயிட்டார். இப்படி இருக்குமோ? எப்படி வந்து இந்த விஜய் விவகாரத்தை வந்து கையாள வேண்டும் என்பதில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அண்ணாமலை வந்து அநேகமாக அறிவுரை ஆலோசனை கூறுவதற்காக போயிருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி தானே சொல்லணும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படி தானே சொல்லணும். ஐயா அவரை இங்கே கூப்பிடல, அவர் இப்போ என்ன நான் நம்ம பேட்டியில் தான் சொன்னேன், அண்ணாமலை அநேகமாக புதிய கட்சியோ இயக்கமோ ஆரம்பிக்க போகிறார். இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து எவ்வளோ பேர் என்னை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான்றீங்க. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொன்ன அவர் தனி கட்சி நான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, ஆரம்பிங்கன்னு நான் சொல்ல. அவர் பாஜகவிலிருந்து விலகினாரான்னு எனக்கு தெரியாது, விலக்கப்பட்டாரான்னு எனக்கு தெரியாது, ஒதுக்கப்பட்டாரான்னு எனக்கு தெரியாது, ஒதுங்கினாரான்னு எனக்கு தெரியாது. இப்பொழுது அவருடைய சில நடவடிக்கைகள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி செல்வதாக நமக்கு தகவல்கள் வருகிறதுன்னு சொல்றோம். நாளைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா நம்ம வந்து வழக்கம் போல எல்லா கட்சிகளையும் வாழ்த்துற மாதிரி அவர் கட்சியும் வாழ்த்துவோம். நீங்கள் ஆட்சியை பிடிங்கள் என்று. நம்ம தான் யார் வந்தாலும் அவங்க ஆட்சி முதல்வராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு ஒரே சமயத்தில் 7-8 முதல்வர்கள் கூட வச்சுப்பாங்க போல இருக்கு. எல்லாரும் முதல்வராக ஆகணும். நம்ம வந்து யாரையும் வந்து அரசியலில் வந்து இப்படி பண்ண அண்ணாமலை அரசியல் கூட்டு வரும்போது நானாக கூட்டு வந்தேன். அவர் ரஜினி கட்சிக்காக வந்தார், அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தார். அண்ணாமலை தனியாக ஏதோ வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போவதாக பல தகவல்கள் வருகின்றன. அதை முதலில் தமிழ்நாட்டில் அறிவித்தது நம்ம சேனலில் நான் தான் அறிவித்தேன். எனக்கு பின்னால் ஒரு 25 பேர் வந்து அதை பற்றி பேசியிருக்கான். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து அண்ணாமலையை நான் எதிர்க்கிறேன், உடனே என்னுடைய சாதி என்ன, குலம் என்ன, அது என்ன, இது என்ன, இவருக்கு மூக்கு வளைஞ்சிருக்கு, நேராக இருக்குது, இப்படியெல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் வந்து பாஜகவின் அங்கமாக இருந்தால் அவரை அழைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இது பாஜக மீது தவறா இல்லை அண்ணாமலை மீது தவறா நான் அதுக்குள்ளேயே போல. ஆனால் நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகி தனியாக ஒரு இயக்கமோ கட்சியோ ஆரம்பிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு அப்படி நடந்தால் அது தமிழ்நாடு பாஜகவிற்கும் நஷ்டம், அண்ணாமலைக்கும் கஷ்டம். பாஜகவில் அவர் இருந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்பட்டால் அது பாஜகவிற்கு ஒரு வகையில் வளர்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே அது வந்து அண்ணாமலை தலைமையில் ஒரு வளர்ச்சி அடைந்தது என்பதை யாருமே மறுக்க முடியாது. இப்போ நம்ம சொல்லதெல்லாம் ஐயா, இப்போ வந்து இப்போ எனக்கு தெரியும் ஒரு தலைவர் ஒரு தலைவி இருந்தாங்க. தலைவின்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டில் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து ஜோசியர் ஒருத்தர் தான், அவர் இறந்துட்டார் இப்போது. ரொம்ப அபூர்வமான ஜோசியர் அவர் தான். அந்த அம்மாவுக்கும் யாரோ கூப்பிட்டு போயிருக்காங்க, அல்ல அவங்க சார்பில் யாரோ வந்து கேட்டிருக்காங்க. வந்து கேட்டோன்னு சொல்லிட்டாரு, இது உங்கள் தலைவி வந்து அவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்குள்ளே ஜெயிலுக்கு போவாங்க. அவர் ரொம்ப வெள்ளந்தியான ஜோசியர். ஜோசியர்னால் ரொம்ப ஒரு விஞ்ஞானபூர்வமான ஜோசியர். பல விஷயங்களை நான் நேரடியாக அனுபவப்பட்டிருக்கேன். பேச வேண்டாம், இறந்து போயிட்டார் கொரோனா பீரியடில். அவர் வந்து
மனதில் பட்டதை அப்படியே நான் வந்து இந்தோனேஷியா அதிபருக்கெலாம் வந்து அவரை வந்து ஜோசியம் சொல்கிறதுக்கு போய் அங்கே போய் நான் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு இவர் தமிழ் பேசுவார், அவங்களுக்கு தெரியாது. அவர் படார்னு சொல்லிடுவார். ஏங்க மந்திரியாவன் ஒரு ஸ்கூல் டீச்சரை வச்சுருக்கானே அப்படிம்பாரு. இதை நான் எப்படி மொழிபெயர்த்து சொல்கிறது? இந்த மாதிரி சில சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கு. அந்த மாதிரி ஆள் அவர் வெள்ளந்தியான ஆள், நேர்மையான ஆள், உண்மையை கரெக்டாக ஜோசியம். இல்லை உங்கள் தலைவி வந்து கட்சி தலைவி வந்து 3-4 மாதத்தில் ஜெயிலுக்கு போக வேண்டிய இது இந்த இதில் பார்த்தா தெரியுது. உடனே அவரை வந்து மரத்தில் வச்சு கட்டி போட்டாங்க அவரை. எங்கள் தலைவியை பார்த்து என்ன வார்த்தை பேசுனேன்னு அவர் உள்ள கரெக்டாக 4 மாதத்தில் நடந்துச்சு. அது கட்டி போட்டதை யாரோ வந்து அப்புறம் அவுத்து விட்டாங்க, அது வந்துட்டாருன்னு வைங்க. இது மாதிரி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜோசியம் சொல்கிற மாதிரி இப்படி நடக்க போகுது போல தெரியுதுன்னு சொல்கிறோம். நடக்கணும்னு நம்ம சொல்லலை, நடக்கக்கூடாதுன்னு நம்ம விருப்பம் இல்லை. அந்த மாதிரி இதில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது, ஏதோ ஒன்று நடக்க போகுது. அண்ணாமலை டெல்லிக்கு போனார்னா நம்ம வேணால் வந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக அமித்ஷாவும் மோடியும் வந்து என்ன செய்வது என்று குழம்பி போயிருக்கிறார்கள் விஜய் சமாச்சாரத்தில். அண்ணாமலை தான் அவருக்கு ஆலோசகராக, அவர்களுக்கு ஆசானாக சென்று அவர்களுக்கு அறிவுரை கூட சென்றிருக்கிறார். ஐயா சந்தோஷப்பட்டீங்கயா, என்ன விட்டுருங்கய்யா, அடுத்த கேள்விக்கு போங்க. ஓகே சார். அடுத்ததாக நெல்லையிலிருந்து பலவேசம் கேட்கிறார். இட்லி கடை, இட்லி வெந்ததா வேகலையா? அது முதல்ல வேகலைன்னு சொல்லி எல்லாம் போட்டாங்க. அப்புறம் மறுநாள்லேருந்து கொஞ்சம் வெந்திருக்கு, 2வது நாள் வெந்துருச்சு, 3வது நாள் வெந்துருச்சு, 4வது நாள் வெந்துருச்சுன்னு ஏதோ ஒரு வழக்கம் போல் கதை சொல்கிறாங்க. எல்லாரை விட முக்கியமாக நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான். எனக்கு வந்து உழைப்பு அப்படின்னு சொன்னால் இந்த திமுகவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியிலையும் இயக்கத்திலையும் உழைப்புக்கு அவர்கள் உன்னதமான ஒரு உதாரணமாக இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படி? ஏங்க இந்த இன்பன் உதயநிதின்னு இருக்கார்ல, இப்போ அவர் தான் ரெட் ஜெயண்ட்டுக்கு சிஓ. ஆமாம் ஆமாம், தியேட்டரில் பெருசாக வந்துச்சு பேர். வந்துச்சுங்களா? அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 20 வயது. 20 வயசு. 100 கோடி ரூபாய்க்கு மேலே, அது எவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷே 100 கோடியோ 50 கோடியோ வாங்குவார் ஒரு படத்துக்கு. எப்படியா இருந்தாலும் ஒரு 100-200 கோடி ரூபா வந்து பட்ஜெட் இருக்கும் ஒரு சராசரியாக. 20 வயதில் 100-200 கோடி ரூபா வந்து உழைத்து எப்போலேருந்து உழைக்க ஆரம்பிச்சிருப்பார்? அவர் எங்கேயாவது வேலைக்கு போகணுன்னா 18 வயசுக்கு அப்புறம் தான் வேலைக்கு போகணும் இல்லையா? ஆமாம். இல்லைன்னா சைல்டு லேபர்னு சொல்லி பிடிச்சி வச்சுருவாங்க. 2 வருடங்களில் 100-200 கோடி ரூபாய் உழைத்து சம்பாதித்து படம் எடுத்திருக்கிறார். உழைப்புக்கு உன்னதமான உதாரணம் திமுக என்ற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டையே நீங்களாம் பார்க்க மாட்டேன்றீங்க. நான் பாருங்கள் எப்படி கரெக்டாக நுணுக்கமாக கண்டுபிடிச்சேன் பாருங்கள். நான் என்ன பண்ணேன், செக் 2 வருஷத்தில் 100-200 கோடி ரூபா சம்பாதிச்சார். இந்த வயசில் நம்ம இப்படி உட்காந்து சேனலில் பேட்டி எடுத்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு போகிறோம் வரவங்கெல்லாம் நம்மளை 4 பேர் வாழ்த்துறான், 4 பேர் திட்டுறான், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 2 வருஷத்தில் எப்படிப்பட்ட உழைப்பு பாருங்க. இட்லின்னா எப்படிப்பட்ட இட்லியாக இருக்கணுங்க? இப்படி வேகணும், இப்படி வேகணும். அது 2 வருஷத்தில் வேகணும். எனக்கு தெரிஞ்சு மாவாக இருந்ததை ஒரு 200 கோடி ரூபாயை இட்லி ஆக்கிட்டாங்க. இட்லி ஆயிடுச்சு. புரிஞ்சது இல்லைங்களா? மாவா இருந்தது, மாவா, ஆமாம், மாவாவோ ராவாவோ இருந்தது, அதை இப்போ இட்லி ஆக்கியாச்சு. அதான் சலவை நடந்துச்சு. அருமை சார். வெந்துச்சா வேகலையா? வெந்துருச்சு. அது அவங்களுக்கு வெந்துருச்சு, நம்மளுக்கு வெந்ததா? அவர்கள் வெந்தார்கள், நாம் நொந்தோம். ரைட்டு சார். அடுத்ததாக கரூர்னு பேரை கேட்டாலே பக்கு பக்குன்னு இருக்கு. கரூர்லேருந்து கந்தசாமி கேட்கிறார். விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக அவரது தொண்டர்களே அவர் மீது செருப்பு வீசினார்கள் என்கிறாரே செந்தில் பாலாஜி. அந்த ஊர்க்காரரே இந்த கேள்வி கேட்கிறார். விஜயோடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவருடைய ரசிகர் இனி எல்லாம் விட்டுட்டு எடுக்க போறானுங்க, இனி ஒவ்வொரு கவனத்தை ஈர்க்கிறதுக்கு. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, கொஞ்ச நாள் முன்னால் ஒரு ஞாபகம் இருக்குங்களா, ஒரு முதல்வர் ஸ்டாலினுடைய போஸ்டரை அப்போ ஒட்டி இருந்தது. அங்கே ஒரு பாட்டி அம்மா வந்து செருப்பை அவுத்து தூக்கி போட்டாங்க. ஆமாம், 3 தனிப்படை வச்சு தேடினாங்க. அப்புறம் அந்த போஸ்டரை அந்த அவங்க அது செருப்படுத்த அடித்ததை வீடியோ எடுத்தவரை வந்து ஒரு 18 வயது சிறுவனை வந்து கைது செய்தார். இப்போ உண்மையை சொல்லுங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி சொல்கிறது தானே கரெக்டு? கவனத்தை அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக தானே அந்த பாட்டி செருப்படுத்த வச்சாங்க, அடித்தாங்க. அவங்களையும் தனிப்படை வச்சு தேடி கைது பண்ணணுங்கிறீங்க. அதை வீடியோ எடுத்தவனை பையனையும் கைது பண்ணீங்க.
இப்போ விஜயுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்படுத்தி அடித்தார்னு செந்தில் பாலாஜி ஒரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்கு இணையான ஒரு பவர் கொண்டவர், இந்த ஆட்சியில் அதிகாரம் கொண்டவர். அவர் சொல்றாரு கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்படுத்தி அடிச்சிருப்பாங்கன்னு. அடுத்த தடவை செந்தில் பாலாஜி எங்க மீட்டிங் போறாரோ அவருடைய கவனத்தை நான் ஈர்க்கலாமா என்று யோசிக்கிறேன். அவ்வளவுதான். யோசிக்கிறீங்க? நான் கவனத்தை ஈர்க்கலாமா என்று யோசிக்கிறேன். அவ்வளவுதான். அடுத்ததாக சாத்தான்குளத்திலிருந்து வள்ளிராஜன் கேட்கிறார். வர்ற ஊர் பேர் எல்லாமே கொஞ்சம் டைப்பாகவே வருது. சாத்தான்குளம், கரூர். ஆமா. விஜயை கைது செய்யும் திட்டம் எதுவும் தமிழக அரசுக்கு இல்லை என்கிறாரே வைகோ. முடியல. விஜயை கைது செய்யும் திட்டம் எதுவும் இல்லைன்னு வைகோ சொல்றாரு. ஆமா, தமிழக அரசுக்கு ஒரு திட்டமே இல்லைன்னு வைகோ சொல்றாரு. இவர் என்ன அமைச்சரா? இவர் என்ன எம்எல்ஏ? சார் இல்ல எம்எல்ஏவா, எம்பியா? திமுகவில் ஏதாவது வந்து இவர் ஏதாவது முக்கியமான நிர்வாகியா? திமுகவில் அது கூட கட்சி வேற ஆட்சி வேற. பொதுவாக நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அங்கே வந்து ஆட்சி கட்சி எல்லாமே ஒரு குடும்பம் தான், அதை விட்டுருங்க, அது யதார்த்தம். பட் பொதுவாக வந்து ஜனநாயகத்தில் வந்து கட்சி வேறு ஆட்சி வேறு. இவர் ஆட்சியிலையும் இல்லை, அந்த கட்சியிலையும் இல்லை. திமுக அரசுக்கு, தமிழக அரசுக்கு வந்து விஜயை கைது செய்யும் திட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத இப்போ முதல்வர் வந்து ரகசியமாக வந்து வைகோட்டை மட்டும் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவருக்கு எப்படி தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவர் ஒரு பையன் துரை வைகோ இருக்காரு, அவரை விட இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, மதிமுகவிலும் இது வந்து மதிமுகவிலும் தொண்டர் படை உள்ளது. திமுக தொண்டர் படைக்கு வித்திட்டது வைகோ தான். யாரு? துரை வைகோ சொல்றாரு. மதிமுகவிலும் தொண்டர் படை உள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும், அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய படை. அவர் சொல்லுது அந்த படை என்னன்னா, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய படை. அதை திமுகவில் வித்திட்டவர் வைகோ, இப்போ அது மதிமுகவில் இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த படையில் வந்து இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மதிமுகவில் ஒரு படை இருக்குன்னாங்களே, அந்த படையில் இருக்கிற நம்பர் கூட கூட்டத்தில் இருக்காது. யாரை கட்டுப்படுத்துறது? இல்லை, 10 பேர் கொண்ட கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு 15 பேர் கொண்ட ஒரு படை தேவையா? இதை பேசாமல் அந்த கூட்டத்தோடையே சேர்த்தா ஒரு 25 பேரா தெரியுமா தெரியாதா? பார்க்கறதுக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்குமே. இது எந்த கூட்டத்தை வந்து இவங்க படை வச்சு இவங்க வந்து கூட்டமே இல்லையே. அப்பாவும் பையனும் பேசிக்கிறத போய் ஒரு கூட்டமாக நினைக்கிறாங்களா? அதை கட்டுப்படுத்த ஒரு படையா? நமக்கு ஒன்றும் புரியல. பேசாமல் ஒன்று பண்ணலாம். மதிமுக இப்போ ஒன்றும் அரசியலில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. உண்மையிலேயே துரை வைகோ சொல்வது உண்மையாக இருந்தால், ஒரு படை இருக்கிறது என்றால் எல்லா கட்சிகளுக்கும் இந்த படையை வாடகைக்கு விடலாம். கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு படை இருக்குல்ல, மதிமுகவில் படை வச்சிருக்கான்னு சொல்கிறாங்களே. ஆமாம். விஜய் உங்களுக்கு வேணுமா? எங்கள் கரூரா, நாமக்கல்லா வச்சுங்க, ஒரு அமௌண்ட்டு. திமுகவா, ரைட்டு, அதிமுகவா, எந்த கட்சியோ சரி, வாடகைக்கு விடலாம். இவங்க கூட்டத்தை ஒன்றும் வாடகைக்கு விடுற மாதிரி தெரியல, வெறும் வாயை தான் வாடகைக்கு விடுறாங்க. அவ்வளோதான், வாய் வாடகை தான். அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக பெரம்பூரிலிருந்து ஸ்டெல்லா ராஜன் கேட்கிறார். சீனா தான் உலகை ஆள தகுதி பெற்றது, இந்தியா இல்லை என்கிறாரே ராகுல் காந்தி. வரலாம் அவதூறுல பிடிச்சி உள்ள போட மாட்டாங்க. நம்ம அது எங்க போய் சொல்றாருன்னா, வெளிநாட்டில் இருந்துட்டு பேசுறாரு. இங்க கூட அதாவது தேசத்திற்கு எதிராக பேசுவது என்பது முதல்ல தவறு. நீங்கள் மோடிக்கு எதிராக பேசுங்கள், பிரதமருக்கு எதிராக பேசுங்கள், பாஜகவுக்கு எதிராக பேசுங்கள், என்ன வேணா பேசுங்க. இந்திய தேசத்துக்கு எதிராக பேசக்கூடாது, இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசக்கூடாது. இராணுவம் என்பது மோடி இராணுவம் இல்லை, நேரு இராணுவம் இல்லை, இந்திரா காந்தி இராணுவம், இப்படி வரிசையாக யாருடைய இராணுவம் இல்லை, அது இந்திய இராணுவம். யார் வந்து பிரதமராக இருந்தார்களும் அந்த அவர்களுடைய சொல்படி அங்கே இராணுவ தலைவர் கேட்குறாரு, இராணுவ தலைவர் சொல்படி இராணுவம் கேட்குறது. இப்படி கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்தை பார்த்து ஆப்ரேஷன் சிந்தூரில் அதெல்லாம் போய் சுடவே இல்லை. பாகிஸ்தான்காரன் என்னெல்லாம் பேசுகிறானோ அது ஒன்று, அவன் பேசுகிறது இவர் பேசுகிறாரா இல்லை இவர் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரான்னு தெரியல. இப்படி வந்து அப்படி தான் உலகை ஆளும் வந்து இவங்க கொழு தாத்தா நேரு தான் வந்து அன்றைக்கி யுஎன்எஸ்சி பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து ஐநாவில் நமக்கு சீட்டு தரேன்னு இந்தியாவை, எங்களுக்கு வேணாம் சைனாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சைனாவுக்கு வாங்கி கொடுத்தாரு. கடைசியில் சைனாக்காரன் என்ன பண்ண 1962 நல்ல பின்னால் நமக்கு விட்டான்.
அன்னைக்கு அடித்தது நம்மளால் இன்னைக்கு அந்த எத்தனை வருஷத்துக்கு நாம் வந்து உட்கார முடியாமல் வந்து நிற்கவும் முடியாமல் உட்கார முடியாமல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அடி பின்னால் விழுந்தது நமக்கு. ஏன்னு கேட்டால் அவன் மலை மேலே வந்து நின்றுக்கிட்டு இந்தி சீனி பாய் பாய்னு பேசுகிறான். அப்புறம் வந்து திடீர்னு வந்து நம்ம ஆட்கள் நம்ம இராணுவம் மலை மேலே ஏறி போகும்போது மேலேருந்து ஒன்றும் இல்லை, கல்லை உருட்டி விட்டா முடிஞ்சு போச்சு. ஆயுதத்துக்கே பெருசாக வேலை இல்லை. இப்படி ஒரு சூழ்ச்சியால் நம்மளை வந்து ஆற்றுக்கொண்டான். அந்த சூழ்ச்சிக்கு வந்து அனுமதி கொடுத்து அதற்கு ஏமாந்ததோ இல்லை ஒத்து போனதோ ஜவஹர்லால் நேரு. அந்த வழியில் வந்தவர் தான். இவர் எப்படி இருப்பார்? இப்போ வந்து கேட்டால் சீனா தான் உலகை ஆளும் தகுதி பெற்றதான். சீனாவுக்கு அங்கேயே போய் இருக்க வேண்டியதானே. ஆனால் இவங்க தான் பார்த்தீங்கன்னா சீனாவில் போய் அந்த MOU கைத்து போட்டது மன்மோகன் சிங் அரசு. மன்மோகன் சிங் அவர் என்னங்க பண்ணுவார்? மௌனமோகன் சிங் அவர் அங்கே போய் என்ன பண்ணாங்க? அரசுக்கே தெரியாமல் சீன நாட்டில் அரசு கட்சி எல்லாம் ஒன்று தான். அங்கே வந்து போய் கைது போட்டாங்க. என்னென்னா நம்ம தகவல் பரிமாற்றம், இந்தியாவில் நாங்கள் என்னென்ன இராணுவத்தில் பண்ணுறோம், நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லிவிடுவோம். சீனக்காரன் நமக்கு சொல்லிவிடுவான், சொல்கிறேன்னு சொல்லிவிடுவானா? அவன் நாட்டில் அவன் என்ன பண்ணுறான்றதோ அவனுடைய அமைச்சர்களுக்கே தெரியாமல் தான் வச்சுருக்கான். அவ்வளவு ரகசியமாக பாதுகா. அப்போது சீனா தான் உலகத்தை ஆளும் தகுதி பெற்றதுன்னா உண்மையிலேயே அப்படி இருந்தால் கூட தேசப்பற்றுள்ள ஒவ்வொரு இந்திய ரத்தம் ஓடும் ஒவ்வொரு குடிமகனும் என்ன சொல்லணும்? என் நாடு பெருசு, பாரத மாதா, என் அன்னை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து என் நாடு தான் உயர்ந்ததுன்னு சொல்லணும். நமக்கு பலங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், அதை தாண்டி நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு சீனா தான் உலகை ஆளும் தகுதி பெற்றதுன்னா இன்றைக்கி வந்து யார் வந்து உலகத்துக்கே வந்து கொரோனாவை கிளப்பி விட்டது சீனா. கொரோனாவுக்கு உலகத்தில் 127 நாடுகளுக்கு மருந்துகளை வந்து ஏற்றுமதி செய்து உயிர்களை காப்பாற்றியது இந்தியா. அப்படிப்பட்ட இந்தியனாக அதான் நம்ம சொல்லிட்டோமே, இந்திய ரத்தம் ஓடும் ஒவ்வொருன்னு சொன்னோமே, அங்கே இல்லையே. ஆனால் ஒன்றா நீங்கள் வந்து அவர் டீ கடைக்காரர் யார்? மோடி. என்ன குறைஞ்சு வச்சு இப்போ டீ கடைக்காரனால? சரிங்க, அவர் டீ கடைக்காரர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் வீட்டில் எப்படி சொல்லணும்? பார் டான்சர்னு யாராவது சொல்கிறாங்களா? ஒரு நாகரிகத்தின் காரணமாக யாரும் வந்து சொல்கிறதில்லை. டீ கடைக்காரர் நடத்தும் வந்து நாடு நிர்வாகம் எப்படி இருக்கு, பார் டான்சர் குடும்பம் எப்படி நடக்கிறது என்று யாரும் பேசவில்லை என்பதற்கு காரணம் நாகரிகம், இந்தியாவின் பண்பாடு. உங்களுடைய இத்தாலி பண்பாட்டை இங்கே காண்பிக்காதீர்கள். அங்கே போய் அது எனக்கு மோடி பேரில் ரொம்ப கோவம், அதை சொல்லி முடிச்சிடுறேன். பிரதமர் மோடி பேரில் நான் மட்டும் பிரதமராக இருந்தால் நல்ல வேலை, நாடு பண்ண புண்ணியம் ஆகலை, அது வேறு விஷயம். நான் மட்டும் பிரதமராக இருந்தால் ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசுனதுக்கு, அதுவும் வெளிநாட்டில் இருந்து பேசினார்ல, பேசாமல் அவர் பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன். இங்கே இந்தியாவிற்கு அந்த அதிகாரம் இருக்கிறது இந்திய அரசுக்கு. அங்கே உள்ள எம்பசிக்கு வந்து அனுப்பிச்சிட்டா, எல்லா எம்பசிக்கும் போட்டால் அவர் வந்து அங்கேருந்து மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே நுழையவே முடியாது. அவர் சீனாவுக்கு போகலாம் விட்டாக்க, அது கூட பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது. அந்த சீனா அனுமதித்தால், அதற்கான அனுமதி அளித்தால் போகலாம். இப்போ சீனாவுக்கு போகிறாரா, பிரேசிலுக்கு போகிறாரா, பேங்காக்கு போகிறாரா, பட்டாயாவில் போய் என்ன பண்ணுறாரு, ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுங்க. ஒரு வழியாக நமக்கு தலைவலி விட்டுது இல்லை, உள்ளே வர முடியாது இல்லை, வெளியே நின்று என்ன பெணாத்தனமோ எல்லாத்தையும் பெணாத்திக்கிட்டு இருக்கணும்ல. இதை வந்து அவர் செய்வதற்கு தைரியம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். மோடிக்கு அப்படி ஒன்றும் தைரியம் இல்லாத ஆள் இல்லை. ஒரு அரசியல் நாகரீகம் பண்பு கருதி பண்ணாமல் இருக்கார். ஆனால் பண்பும் நாகரீகமும் எந்த இடத்துல வந்து பயன்படுத்தணுமோ அங்கே தான் படுத்தணும். ஒரு அளவுக்கு தான் இல்லை. ஆமாம், நீங்கள் சேத்த வாரி இறக்கிறவங்ககிட்ட போய் ஐயா சேத்த வாரி இறக்கிறதெல்லாம் வந்து திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நாலடியார் என்ன சொல்லியிருக்காரு, ஔவையார் என்ன இப்படிலாம் சொன்னால் அவன் கேட்கவா போகிறான்? ஒரு ரவுடிகிட்டையோ கத்தி வச்சிருக்கிறவங்ககிட்டையோ இல்லை அசிங்கப்படுத்துகிறவங்ககிட்டையோ திருவள்ளுவர் நீங்கள் ஔவையாரை பற்றி பேசி பிரயோஜனம் உண்டா? நாலடியாரை பற்றி வேஸ்ட், 4 வச்சாதான் சரியாக வரும். ஆமாம், 4 அடி வச்சாதான் சரியாக வரும், 4 அடியார் சரியாக வராது. அந்த வகையில் இவர் பாஸ்போர்ட்டை வந்து ரத்து பண்ணிட்டா கொஞ்ச நாள் அப்படி ஒரு வருஷம் அங்கேயும் இங்கேயும் இடம் இல்லாமல் நாடோடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் தானாக அடங்கிடும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களுக்கு இதை நாம் வந்து ஒரு விண்ணப்பமாக வைக்கிறோம். சார், சின்ன நாடாக இருக்க வடகொரியா, அந்த ஆளு என்ன ஆட்டு ஆட்டுறாரு உலகத்தை, நான் தாண்டா பெருசுன்றாரு. இந்த அம்மா துண்டு இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய நாட்டுல இருந்துகிட்டு நீ பக்கத்து நாடு நமக்கு தெரியுது. இங்க இருந்து சொன்னா அந்த வெளிநாட்டுல போய் இருந்து சொல்றிய கொஞ்சமான ஒரு தன்மானம், ஒரு ரோஷம், இந்தியன் என்ற அந்த ஒரு பெருமை வேண்டாமா?
இவரெல்லாம் வந்து மனுஷனா மதிச்சு உள்ளுக்குள்ள விட்டு அங்கே இங்கே வந்து எதிர்க்கட்சி தலைவர் வேற இதுல தலைவராக வேறு சொல்கிறேன். நினச்சா வந்து அதான் சொன்னேன், நல்ல வேளை நான் பிரதமர் ஆகலை, ஆகியிருந்தால் இதெல்லாம் நடந்திருக்கும். தப்பிச்சாங்க போங்க. இன்றைய மக்களின் கேள்விகளுக்கு பதிலாக அருமையாக சொல்லிட்டீங்க. அடுத்து காதோடு. காதோடு சுருக்கமாக சொல்லிடுவோம். இப்போ வந்து தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தில் கோட்டையில் வந்து ஒரு ஆனந்தமாக ஒருத்தர் இருக்கார். இந்த கையில் வேல் வச்சுருப்பார் ஒருத்தர். ஒரு சாமி வந்து கையில் வேல் வச்சுருக்கோம், ஏதோ ஒரு சாமி. ஓகே. அந்த சாமி ஆனந்தமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் இல்லையா? ஆமாம். அவர் தான் இப்போ வந்து கோட்டைக்கு நிர்வாக தலைவராக இருக்கார். ஆமாம். அவர் அநேகமாக அடுத்த மாதத்துக்குள்ளே எடுத்துருவாங்க போல இருக்கு. என்ன காரணம்? இல்லைங்க, தேர்தல் வருது இல்லை, இந்த தேர்தலுக்குன்னு சில குயுக்திகள் இருக்குது. இவர் வந்து ஏதோ நிர்வாகம் பண்ணுவார், ஆஃபீஸ் வருவார் போவார், பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருக்காரு, பார்த்தா மரியாதையாக இருக்கார், அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் இருக்கார். ஆனால் வந்து அந்த தேர்தலுக்கு உண்டான அந்த உபாயங்களை சரியாக கையாள வேண்டும் இல்லையா? அந்த உபாயங்கள் அதுக்கெல்லாம் இவர் சரிபட மாட்டார், அதனால் நம்ம வந்து நமக்கு வேண்டிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஆல்ரெடி கொண்டு வரதை முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே அறிவிப்பு வந்துடும். அவர் வந்து நம்ம கட்சியுடைய இதுலேயே இருக்கார், சின்னத்திலேயே இருக்கார் அவர். ஓ சூப்பர், அவர் தானா? அது என்ன, நம்ம சூரியனாக இருந்தான்னா சந்திரனாக இருந்தால் நமக்கு என்ன, வெளிச்சம் தரணும் அவ்வளோதானே இல்லையா? ஆமாம். அதனால் அதுவும் முதல்ல உதயமாகும் போது வரக்கூடிய அப்படின்னா அது சூரியனாக இருந்தானே சந்திரனாக இருந்தானே அவரை தான் இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குது, சீனியர் தான் ஆக்கணும்னு. இவர் வர்றதில்ல, வேண்டியவரை கொண்டு வரும்போது அவருக்கு அப்புறம் 3 பேர் 5 பேர் இருக்காங்க. அதெல்லாம் வழக்கமாக இந்த டிஜிபி பிரச்சனையில் வரா மாதிரி வரும். டிஜிபியில் அப்படி தானே முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யூபிஎஸ்சியில் 3 பேர் சொல்கிறாங்க, 3 பேரும் இவங்களுக்கு சரியில்லை. சீமையிலிருந்து வந்த ஒரு அம்மை அப்படின்னா புரியும் உங்களுக்கு, ரொம்ப நேர்மையானவங்க. அதுக்கு அடுத்தது ஒருத்தர் இருக்காரு, அவரும் வந்து நேர்மையானவர். நேர்மைனாலே நமக்கு ஆகாது. ஆமாம். 3வது ஒருத்தர் இருக்காரு, அவர் சமீபத்தில் ஒரு முக்கியமான பதவியிலிருந்து அப்போ கொஞ்சம் உரசல்கள் ஏற்பட்டது, அதனால் அவர் வேணாம். இந்த 3 பேரையும் வேணான்னு சொன்னால் வேறு யாரை கொண்டு வந்தாலும் அது சட்ட சிக்கல் வரும். இதனால் இப்படியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பட் அது வந்து தேர்தல் ஆணையம் வந்துச்சுன்னா கப்புன்னு இருக்கிற பொறுப்பாக இருக்கிறவரை தூக்கி பொறுப்பு இல்லாமல் உட்கார வச்சுட்டு யாரையாவது போட்டுருவாங்க. அவங்க வந்து போடும்போது நேர்மையான ஆளை தான் போடுவாங்க தேர்தல் ஆணையத்தில். அது இந்த டிசம்பர் ஜனவரியில் நடந்துடும். அது வரைக்கும் எப்படியாவது தள்ளி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அது ஒரு பக்கம். இது இந்த கோட்டை தலைவருக்கு வந்து அவரை ஐயா நீங்கள் ஆனந்தமாக ஒரு ஓரமாக இருங்கள், அவர் பாட்டில் இருந்து முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு அவர் முருக பக்தராக இருப்பார், அவர் இருந்துட்டு போட்டோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வேண்டிய ஒரு விடியல் வரணும்னா அதுக்கு ஒரு உதயம் வேணும். அந்த உதயத்தை கொண்டு வந்து நம்ம வந்து வச்சுருவோன்றாங்க. இதுக்கு ஒரு 4-5 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அவங்களெல்லாம் வந்து ஐயா உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுமா, நீங்கள் போங்க, வழியை விடியா, இடத்த கிளம்பியா காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை அவங்கள தூக்கி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு. அதாவது இதற்கு முன்னால் வந்து நிறைய முன் உதாரணங்கள் இருக்குது. சீனியரை ஒதுக்கிவிட்டு ஜூனியரை வந்து கொண்டு வந்ததற்கான உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணத்தை காண்பித்து கொண்டு வருவதாக அநேகமாக 1 மாதத்திற்குள் அது உதயமாகிவிடும் அந்த எண்ணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை, காதோடும் அருமை. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.